கஷ்டப்பட்டது. பார்க்குக்கு ஒரு குமுறும், வீடியோக்கு ஒரு குமுறும். அந்த ஏரியை சுற்றி நிறைய ஜோடிகள் நம்மளால் தான் இங்கே பார்க்க முடியுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா தனிகை மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். இதுதான் கைஸ் பள்ளிக்கரணை பார்க்கோடைய என்ட்ரன்ஸு. இன்னும் என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் இந்த பார்க்குக்கு பார்க்கிங் தான் இல்லை. ஸோ பார்க்குன்னு பேர் வச்சுட்டு பார்க்கிங் இல்லை கைஸ், அதுதான் வருத்தம். பாருங்களேன், வெயில் இருக்குது வண்டியெல்லாம். இதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வர வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வண்டி ரொம்ப நேரம் வெளியே இருக்குல்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு தான் வரணும். என்ன கைஸ் இது சதுப்பு நல்ல காடுன்னு சொன்னாங்க. காடே காலியாக இருக்குது, ஏரியே காலியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்துட்டோம். சரி, அப்படியே சுற்றி பார்ப்போம் இந்த ஒரு பார்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடக்கிற வழி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் இருக்குது. வேறு என்ன இருக்குது, வேறு எதனா வித்தியாசமாக இருந்தால் காட்டுறேன் அப்படியே உங்களுக்கு. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னமோ தாவரங்கள்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்டு இருக்குது. இந்த ஒரு இடத்துல நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. ஆர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்படியே போவோம். நானும் தனிக்கு இந்த ஒரு பார்க்குக்கு எதுக்கு வந்தேனே தெரியல கைஸ். இப்போ இந்த ஒரு பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி. சதுப்பு நல்ல காடுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. காஞ்சி போயிட்டு இருக்குது ஏரியே. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மரங்கள் தான் இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மரங்கள்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கும் போல். கயிறு போட்டு கட்டி நிற்க வச்சுருக்காங்க அந்த ஒரு மரத்தெல்லாம். இருங்கண்ணா, நான் உங்களுக்கு இந்த சதுப்பு நிலை ஏரின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு பார்க்கில். அந்த ஒரு ஏரியை காட்டுற பாருங்களேன். பார்க்க ரெடியாக கைஸ் அந்த ஒரு சதுப்பு நிலை ஏரியை இங்கே பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதுப்பு நிலை ஏரி மட்டும்தான் இருக்குது, தண்ணியை காணோம். அங்கே பாருங்க கைஸ், அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கருவாடாக இருக்குது. இந்த ஒரு வீடியோவே வேஸ்ட் ஆகிடும் போல இந்த ஒரு பார்க்குக்கு வந்து. இதில் வேறு 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வேறு எடுத்துட்டோம் இந்த ஒரு பார்க்குக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடைபாதை இருக்குது, அது வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். தனிகையில் வெறுப்பாயிட்டாங்க கைஸ். அவங்க பாருங்கள், பாட்டுக்கு வராமல் பாருங்கள். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. அந்த மரங்களை தவிர மற்ற எதுவுமே. நம்ம அந்த பார்க்குன்னா அந்த விளையாடுறதுக்கான இடம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே பார்க்க முடியல. இப்போ இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி உக்காந்து இந்த ஒரு காஞ்சி போன ஏரியை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை கைஸ். பார்க்கே இல்லை கைஸ். இது சொல்லலாம் இருக்கலாமா? தெரியுதுண்ணா உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு 4-5 செட்டப் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இயற்கை வளம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள், விலங்குகள் அந்த மாதிரி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க, செட்டப் மாதிரி. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடைபாதை மாதிரி போகுது. ஒரு பார்க்லேயே சூப்பரான இடம்னா இது மட்டும் தாங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. அந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் கைஸ். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கப்புள்ஸ் தான் இருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நானும் இவனும் காமெடி பண்ணிட்டு வரோம். என்னடா இது பார்க்குன்னு சொல்லிவிட்டு, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ். அவனை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கான். நம்மளும் ஒரு 2-3 ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு அப்படியே அது வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு வேறு எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அதை காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. அதுக்குள்ளே போகலான்னு இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். ஆனால் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும்? சும்மா அது வரைக்கும் போயிட்டோன்னா நம்ம வந்துடலாம். கைஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா? அங்கே பாருங்களேன், ஒரு அணில் ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த பார்க்குக்கு வந்ததுக்கு இந்த ஒரு அணில் தாங்க கைஸ் நமக்கு மிச்சம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அணில், குட்டி அணில்னு நினைக்கிறேன். ஸோ நகரமே இல்லை, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. பா அணில் ஜூன்லாம் கூப்பிடக்கூடாதோ? போய் அப்படி கூப்பிட்டாலும் அது திரும்பி பார்க்காது. அணில் 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 அணில்னு கூப்பிட்டா எப்படி கைஸ் திரும்பி பார்க்கும்? சரி, ஓகே. அணில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சூப்பராக ரெஸ்ட் எடுக்குது. ஸோ அந்த ஒரு அணிலை பார்த்தது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாபம்னு சொல்லலாம். 10 ரூபா கொடுத்துட்டு உள்ளே வந்ததுக்கு பார்க்குன்னு கேட்குறான் பாருங்க. நீங்கள் பார்க்கடா நம்படா, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலை பார்க்குன்னு வேறு வச்சுருக்காங்க. சதுப்பு நிலமாக என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். காஞ்சி போன ஒரு ஏரி தான் இருக்குது. அந்த ஏரியை சுற்றி நிறைய ஜோடிகள் நம்மளால் தான் இங்கே பார்க்க முடியுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா தனிகை மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான் பாருங்கள். அப்படியே சூப்பராக பாருங்கள்.
ஆமாம் காய்ஸ், ஏறினா உனக்கு சிரிப்பு வருதான் காய்ஸ். அப்படின்னா காமெடி நடந்துச்சுன்னு தெரில, அவனை ஏற்கனவே சிரிப்பு வருதான். வரேன் அடிக்கடிக்கு கேமராக்குள்ளே வந்து கை மட்டும் காமிச்சிட்டு போகிறான். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயிறுலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஒரு கயிறு கட்டி வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காற்றடிக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள்லாம் கீழே விழுந்துரும் போல். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜோடிகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அதனாலே நமக்கு ஒரு வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது, ஒரு ப்ரைவசியான ஒரு இடத்த நம்ம போய் வீடியோ எடுக்கிறோமே அப்படின்ற மாதிரி. ஆனால் என்னதான் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கில் அப்படி தானே இருக்கும். சரி, ஓகே, வந்ததுக்கு 10 ரூபா கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மொக்கத்தனமாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என் கூட வேறு வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுது. பார்க்குக்கு ஒரு கும்பிடும், வீடியோக்கு ஒரு கும்பிடுன்றாங்க. அவன் நான் கேஷ் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது. ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா அங்கே உக்காந்து சாப்பிடுங்க. உக்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடம் தான் சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கீழே இறங்கி போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு வழி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த ஒரு வீடியோவை முடிச்சிடலாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே வந்து வீடியோ எடுத்து போட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மாதிரியே தான் போட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம் காஞ்சி கருவாடாக இருக்குது கைஸ். வேஸ்ட்டு கைஸ், வந்ததே வேஸ்ட்டு, 10 ரூபாய் வேஸ்ட்டு. இந்த ஒரு சதுப்பு நில ஏரி, அது ஒரு ஏரினே நம்ம சொல்லக்கூடாது, ஒரு குட்டம் தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு கைஸ். சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பார்க், துபாகூர் பள்ளிக்கரணை பார்க், அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.